ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் இருக்கிறது வேப்பம்பட்டு என்ற ஏரியா. அங்கே பெருமாள்பட்டு என்ற இடத்துல நான் இருக்கேன். இது பற்றி நிறைய பேருக்கு சென்னையில் இந்த ஏரியா இருக்கான்றது கூட டவுட்டாக இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து நான் இங்கே 2017 நான் இங்கே வீடு கட்டலான்னு ஆரம்பித்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய வீடுங்க இல்லை. ஸோ ரோடு இல்லை, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. இன்னும் ஏர்டெல் சிக்னல்லாம் கூட இல்லாமல் இருந்தது. பட் இப்போ நல்லாவே வந்து டெவலப் ஆகிடுச்சு, இன்னும் நல்லா டெவலப் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இங்கே நிறைய பேர் ஃபுட் டெலிவரிக்கெல்லாம் வந்து டெலிவரி கொடுத்துட்டு போகிறதும் வரதுமா இருக்காங்க, பார்த்தேன். ஸோ நிறைய பேரும் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. எனக்கும் வந்து கொஞ்சம் கிரேவிங் இருந்தது, பீஸா வந்து வாங்கி சாப்பிடணும்னு. அதனால் அந்த கிரேவிங்க்கு ஆசைப்பட்டு நான் ஓப்பன் பண்ணேன். நான் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃபார்ச்சுனேட்லி ஜொமேட்டோவில் ஒரு டிஸ்கவுண்ட் போட்டிருந்தாங்க. அதாவது கோல்டன் மெம்பர்ஷிப்கான டிஸ்கவுண்ட்டு. ஜஸ்ட்டு நான் ₹1 தான் பே பண்ணேன். அடுத்த 3 மாதத்துக்கு நான் கோல்டன் மெம்பரு. ஸோ இந்த மாதிரி கோல்டன் மெம்பராக இருந்தால் நமக்கு வந்து ஃப்ரீயாக டெலிவரி கொடுத்துட்டு போகிறாங்க. அதே நேரத்தில் நமக்கு ஆஃபர்ஸும் நிறைய வந்து கிடைக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி ₹1 நான் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நான் பீஸா நான் ஆர்டர் பண்ணேன். ஃபார்ச்சுனேட்லி எங்கள் வீட்டில் இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துலேயே ஒரு கடை புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க போல். அவங்க கடையோட ஆர்டரு இந்த ஜொமேட்டோ மூலமாக தான் எனக்கு கிடச்சிது. ஸோ அவங்களுக்கு வந்து நான் போட்டு விட்டேன். ஸோ ஆர்டர் பண்ணது 9 இன்ச்சஸ் இந்த பன்னீர் பீஸா, ஓகேவா? அதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். நல்லா தான் இருந்தது டேஸ்ட் வைஸு. ஸோ ஆர்டர் பண்ணி வித்தின் ½ அன் ஹவரில் கைக்கு வந்துருச்சு. சந்தோஷம். நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டே இந்த மாதிரியெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியுதில்ல. ஓகே, அந்த கடைக்காரங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி நான் பர்சனலாக பேசியிருந்தேன். எவ்வளோண்ணே உங்கள் கடையில் இது டைரெக்டாக வாங்கினான்னா ₹180 சொல்லியிருந்தார். ஸோ ஜொமேட்டோவில் வந்து ₹220 வந்து வருது. ஸோ ₹40 எக்ஸ்ட்ரா இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோவில் ஒரு கூப்பன் இருந்தது, ஃபுட் 15. அந்த கூப்பன் நான் அப்ளை பண்ணதுனால எனக்கு ₹100 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வந்து ஆச்சு. ஸோ எனக்கு இந்த பீஸாக்கான செலவு ₹119 தான். கூடவே அந்த ₹1 சேர்த்தா ₹120 தான். ஸோ அடுத்த ஒரு 3 மாதத்துக்கு இதில் நிறைய ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன்னு தோணுது. ஏன்னா அந்த கோல்டன் மெம்பர்ஷிப் இருக்கிற வரையும் யூஸ் பண்ணிக்கலாமே, எதுக்கு அதை மிஸ் பண்ணுவானேன்னு சொல்லிட்டு. ஸோ பரவாயில்ல. ஸோ அடுத்தடுத்து எனக்கு பிடிச்ச பர்கரு மற்றதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்னு இருக்கேன். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? செருப்பு போடல. ஓடிபி ஏதாவது சொல்லுங்க. ஓடிபி ஏதாவது சொல்லுங்க. கேஷ் பே நெட்டில் கட்டிடலாங்களா? ஜிபே பண்ணிட்டு ஜிபேவா? அதில் நெட்டில் ஆப்ஷன் வருமா இப்போ? ஏதாவது டிப்ஸு கொஞ்சம் சேர்த்து போடுவீங்க. அது இது பண்ணிங்கன்னா தான் நான் சர்வீஸ் கொடுக்குறேன். புரியல. பேமெண்ட் வந்துட்டு தான் நான் சர்வீஸ் கொடுக்குறேன். ஆமாம், பேனாவும் இருக்குது, அதில் கொடுக்கலாம்ல? அதே பக்கத்துலேயே கொடுப்பாங்க. ஆமாம் ஆமாம் இருக்கு. இந்த ரோடு எப்படி போயிருவீங்க? இருக்கமே ஓட்டத்துக்கு வெளில போகிறது. எந்த ரோடு ஒடிப்பே இல்லை, தான் போட்டிருக்கு. வந்தப்போ நான் 2017 நான் வந்தேன். அப்போ ஒன்றுமே இல்லை, நான் நிம்மதிக்காக வந்தேன். இங்கே எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? வந்து சேர்ந்தவங்க எல்லாம் ரொம்ப மோசமானதுங்க. இங்கே இருந்தது மோசமானது. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்களா? இங்கே ஏதோ ஒரு காடு வருகிறது. இல்லையா, டெலிவரிக்கு எல்லாம் வராங்கல்ல? வர்றது ஓகே, ரோடே இல்லையே சரியா. அப்போ நான் 2017 என்ன சொல்லுவீங்க? ஏதோ கேள்விப்பட்டு தான் இருக்கும். அதை நம்பி தான் நான் வந்தேன். இங்கே இத்தனை நிமிஷங்க இருக்குன்னு தெரியாது. கட்டிட்டேன். அதில் வந்துதா? இதில் வந்துடும். நீங்கள் எந்த ஊர்? எனக்கு பார்க்க. ஓ, எங்கள் ஏரியாவும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் இந்த பக்கம் வந்ததே இல்லையா டெலிவரிக்கு? அம்பத்தூர் ஓட்டுவேன். பார்க்கலாம் கூட ரூட்டு ஒரு மாதிரி தான் இருக்கும்ல. பார்க்க நல்லா இருக்குமா? ஒரு பிரச்சனையே இல்லை.
இல்லைங்க, நான் 2 மாதம் 3 மாதம் ஃப்ளிப்கார்ட்டில் அங்கே டெலிவரி கொடுத்தேங்க. செம்ம டார்ச்சரு. பார்க்கறதுக்கு ஆமாம், பார்க்கறதுல ஒரு டாக்டர் இருக்காது. நீங்கள் ரூட்டும் கண்டுபிடிக்க முடியல. ரீசெண்டாக ஆ